ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உலகியல் ஜோதிடத்தோட ஒரு பகுதியாக தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு தனி மனிதனுக்கு ஜாதகம் பார்க்கும்போது அந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இன்றைக்கி கோச்சார அமைப்புகள் எப்படி இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்புகளை வச்சு தான் நம்ம என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு வருவோம். இப்போ இந்த முக்கியமான நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இரு நாடுகளுக்கான மிகப்பெரிய மோதல் அது பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் இஸ்ரேல், இன்னொரு பக்கம் ஈரான். இஸ்ரேல் அமெரிக்காவை இணங்க வைத்து தனக்கு கொண்டு வந்திருக்கிறது, அவ்வளோதான் மெயினாக. அப்போ அமெரிக்கா மேஜராக இருந்தால் கூட மெயினான போர்கள் நம்ம இங்கே பார்க்கும்போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான நீண்ட நாளைய யுத்தத்தை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். அப்படி பார்க்கும்போது உலகியல் ஜோதிடம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் ராகுவும் சனியும் சம்மந்தப்பட்டிருந்தால், சேர்ந்திருந்தால் அல்லது பார்வை செய்திருந்தால் அப்படின்னு எடுத்துக்கலாம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடுகளில் நெருக்கமான பாகையில் இருக்கும்போது கூட அவர்களுக்கு இந்த இது வர ஆரம்பிக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தவங்க உலகியல் ஜோதிடத்தில் நல்ல கருத்து சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற தகவல்கள் ஓரளவுக்கு சரியாக வருதுன்னா அவங்களுக்கு பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் சனியும் ராகுவும் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கணும். இப்போ நிறைய பேரோட ஜாதகங்கள் நம்ம பார்த்துட்டு வரும்போது, குறிப்பாக நெல்லை வசந்தன் ஐயாவோட ஜாதகத்தையே பார்த்திங்கன்னா, சனி அவருக்கு துலாமில் இருக்கும், ராகு தனுசில் இருக்கும். இது மூணாம் பார்வையாக ராகுவை பார்க்குறதுனால அவர் கிட்டத்தட்ட உலகத்தில் 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சென்று வந்திருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் உலகியல் ஜோதிடத்தில் அவருடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான பங்களிப்பு. நிறைய இடங்களில் சொல்லலாம். இன்னை வரைக்கும் தமிழ்நாடு, இந்தியா வரைக்கும் நம்ம இன்றைக்கி பல மேப்புகளை போட்டு இந்தந்த ராசியில் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன, அவர் காரண காரியத்தோடு எழுதியிருப்பார். இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது இப்போ இந்த 2 நாடுகளும் என்னென்ன ராசி அப்படின்னு மெயினாக பார்க்கணும் இல்லையா? அப்போ அந்த 2 நாடுகளோட ஜாதகத்தையும் பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, உலக அளவில் பிரபலமாக இருக்கக்கூடிய சில ஜோதிடர்கள் எழுதுகிறாங்க. அதில் எழுதும்போது அந்த நாடு எப்போ சுதந்திரம் அடைஞ்சிது அல்லது எப்போ உருவாக்கப்பட்டது. இப்போ ஈரான் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா, அது பார்த்திங்கன்னா ஆதி காலத்துலேருந்து பாரசீகம், பெர்சியா இந்த மாதிரி பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டு கடைசியாக இஸ்லாமிக் குடியரசான ஆண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது அந்த டைம் அன்னைக்கு நாள் அதை மட்டுமே வச்சு அந்த ஜாதகத்தை கணித்திருக்காங்க. இன்னொரு பக்கம்போது இஸ்ரேலுங்கிறது பின்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு நாடு தானே. அதாவது யூதர்கள் ஒரு காலத்தில் ஜீசஸ் அந்த இதில் பிறந்தார். அதுக்கப்புறம் அவர்களை அவங்க காட்டி கொடுத்துட்டாங்கன்னு மக்கள் அங்கங்கே போனாங்க, நாடின்றி திரிஞ்சாங்க. திரும்ப 1940க்கு பிறகு தானே தனி நாடு ஆரம்பித்து அதுக்கப்புறம் சுற்றி உள்ள நாடுகள் எல்லாமே அவர்களுக்கு பகையாக போய், ஆனால் இன்றைக்கி உலக அளவில் வலுவான ஒரு கண்ட்ரியாக இருக்கிறது இஸ்ரேல் தான் வச்சுக்கிட்டா கூட, இது ரெண்டோட ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன காரணத்தினால இவங்க போர்களை சந்திச்சிருக்காங்க, அதே போல் இந்த 2 பேரும் மோதிக்கும் போது யாருக்கு வாய்ப்பு இருக்குது, யார் ஜெயிப்பாங்க தோக்குறாங்கங்கிறது இல்லை. கண்டிப்பாக போர் அப்படின்னு வரும்போது எத்தனை உயிர்களை நாம் பறி கொடுக்குறோம், ஒரு உயிர் கூட போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தானே நம்முடைய சிந்தனை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எல்லாம் நம்மளுடைய உறவினர்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த தன்மை நம்ம தமிழர்களுக்கு இருக்குங்கிறதுனால இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஜாதக ரீதியாக அதை ஒப்பிட்டு பார்க்குறோம். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இப்படி எடுத்துக்கோங்களேன், ஈரான் அந்த குடியரசான நாள் இருக்குல்ல, ஈரான் இந்த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கான நாள் இருக்குல்ல, அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம். ஸோ ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் உதயமாகிறது தான் அந்த ஈரான் குடியரசு. இந்த பக்கம் பார்க்கும்போது கடகராசி பூச நட்சத்திரத்தில் உதயமாகிறது தான் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு. இப்போ கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன மாதிரியான பாதிப்பில் இருக்குங்கிறத ஒரு பக்கம் பார்ப்போம். அடுத்தது ரிஷபராசிக்கு சனியோட 3ஆம் பார்வை இப்போ ரிஷபராசியின் மேலே விழுது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு யோகக்காரகன் சனி 9ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் உரிய சனி 11ஆம் இடத்துல 3ஆம் பார்வையாக அதன் மேலே படுவதனால ஒரு சில இழப்புகள் ஏற்பட்டால் கூட ஈரானுடைய வலிமை என்ன, அவங்களுடைய புத்திசாலித்தனம் என்ன, டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறதையும் உலகம் முழுக்க இன்றைக்கி காட்டியிருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இஸ்ரேல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களும் கண்ட சனி, அஷ்டம சனி எல்லாத்தையும் தாண்டி இப்போ தான் அவங்க 9ஆம் இடத்துக்கு சனி கொஞ்சம் ரிலீஸ் ஆகிற கண்டிஷனில் இருக்கிறப்ப அவங்களும் ஒரு போரை சந்திச்சிருக்காங்க. அப்போ இந்த 2 ராசிகளுக்குள்ளே நம்ம ஒப்பிட்டு பார்த்து தான் சில விஷயங்கள் எடுக்கணும். இன்னும் முக்கியமாக பார்க்கும்போது ரிஷபராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு இடம். கடகராசின்னு பார்த்தா அது ஆட்சி பெறக்கூடிய ஒரு இடம். இன்னும் மூலையில் ஈரான் மேலே ஒரு நேசம் இஸ்ரேலுக்கு உண்டு. இது பார்த்திங்கன்னா
ஏற்கனவே இந்த நெபுக்கத்து நேசர்லாம் படிப்போம் பாருங்கள் கிமுவில், அந்த காலத்தில் நிறைய யூதர்களை வந்து அடிமைகளாக பிடித்து வரப்பட்ட அந்த மெசபோடாமியாவில் வந்து ஈராக்கில் பிடித்து வரப்பட்ட அந்த அடிமைகளை மீட்டு கொடுத்தவர்கள் வந்து ஈரான்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த கதையெல்லாம் பழங்கதைகள்லாம் உண்டு. இதையெல்லாம் கடந்து இந்த ஜோதிடத்தை நம்ம பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கு வந்து எதிரிகளாக இருக்கிறவர்கள் வந்து நாளைக்கு நண்பர்கள் ஆகிடுவாங்க இல்லையா? அதனால் இந்த விஷயத்தை பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு நாட்டு ஜாதகத்தையும் மெயினாக பார்த்துருவோம். இப்போ வந்து இஸ்ரேல் ஜாதகத்தை நம்ம பார்ப்போமே. இஸ்ரேல் ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/5/1948 வருஷம் உதயமாயிருக்கு. பிற்பகல் 4 மணிக்கு அப்படி எடுத்துக்கலாம். டெல் அவிவை தலைநகராக கொண்டு கணிக்கப்பட்ட இந்த ஜாதகம் அப்படி பார்க்கும்போது கன்னியா லக்னம், 2ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு, அதுக்கப்புறம் நேராக 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சூரியன் புதன், 10ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் இடத்துல சந்திரன் சனி, 12ஆம் இடத்துல செவ்வாய். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலோட ஜாதகம். அவங்க வந்து பூச நட்சத்திரம் ரொம்ப முக்கியமாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் என்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் வந்து 11ஆம் இடத்துல இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 5க்கும் 6க்கும் உரிய கிரகமான சனியும், இப்போ சந்திரனும் சனியும் சேர்ந்து இந்த கன்னியா லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து நிறைய அவர்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். அவங்க வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தாலும், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது லக்னத்துக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய 2 கிரகங்களும் பாவ கிரகங்கள். அப்போ லக்னத்துக்கு 12ஆம் இடம் செவ்வாய், 2ஆம் இடம் கேது, இது ஒரு பக்கம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்திலேருந்து 4ஆம் இடத்தில் குரு இருக்குது. குரு 4ஆம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப வலிமை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது கேந்திராதிபத்திய தோஷமாக வேலை செய்யும். அப்போ 4ஆம் இடத்துல குருங்கிறதுனா அவங்க என்றைக்கு நாடு ஆரம்பித்தாங்களோ எத்தனை நாட்கள் வந்து அவங்க அந்த நாட்டில் எத்தனை வருடங்கள் வசித்தாலும் எப்போதுமே அவர்களுக்கு தாய்நாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கடைசி வரைக்கும் தீராமல் தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மெயினாக பார்க்குறோம். அடுத்தது பார்க்கும்போது இந்த இடத்துல எடுத்துக்கோங்க, சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை. இந்த இஸ்ரேலுடைய அந்த உருவாக்கப்பட்ட நாளில் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை. இது வந்து பெரிய அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்க செல்வாக்கோடையும் மகிழ்ச்சியோடையும் தொழில்நுட்பத்தில் எப்போதுமே அட்வான்ஸாகவும் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக எடுத்துக்கலாம். இதுதான் மெயினாக. இப்போதைக்கு இந்த சந்திச்சிருக்கிற போர் வந்து என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு மீன ராசியில் வந்து கோச்சார சனி இருக்குது. இந்த சனியோட 3ஆம் பார்வை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மீது படிவதால் கிட்டத்தட்ட உக்கிரமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த போர் கும்பத்தில் வந்து சனி இருந்து 7ஆம் பார்வையாக சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கும்போதே ஆரம்பிச்சிட்டா கூட இப்போ தான் வந்து சற்று அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சனியோட பார்வையோ சேர்க்கையோ சூரியன் மீதும் செவ்வாய் மீதும் படும்போது எப்போதுமே அது தொடர்ச்சியாக தான் இருக்குங்கிறதுனால என்ன தான் பேச்சுவார்த்தை பண்ணி போகிற தற்காலிகமாக நிறுத்தினா கூட இதோட தாக்கம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல மறக்க முடியாது. இதுதான் வந்து இஸ்ரேலுடைய ஜாதகம். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ராகு திசை நடந்துக்கிட்டு இருக்குது. ராகு திசையில் குரு புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது. இதை வச்சு நீங்கள் உங்களுடைய கணக்குப்படி என்ன வருதோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து இந்த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான், அதாவது ஈரான் குடியரசு, இஸ்லாமிய குடியரசு உருவாக்கப்பட்ட நாள் அப்படின்னு பார்க்கும்போது 1/4/1979 டெஹ்ரான், தலைநகர் டெஹ்ரான், மதியம் வந்து ஒரு 3 மணி அளவில் அந்த அறிவிப்பு வெளியான டயத்தை வச்சு போட்டிருக்காங்க. இப்படி பார்க்கும்போது சிம்ம லக்னம், லக்னத்திலேயே சனி ராகு 2 கிரகங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேர் 7ஆம் இடம் கும்பத்தில் சுக்கிரனும் கேதுவும் இருக்குது. அடுத்து 8ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் செவ்வாய் புதன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ரிஷபத்தில் சந்திரன். அப்புறம் கடைசியாக பார்க்கும்போது 12ஆம் இடமான கடகத்தில் குரு. இதுதான் வந்து ஈரான் ரிப்பப்ளிக் குடியரசு உருவாக்கப்பட்ட அந்த ஜாதகம் அப்படின்னு எடுக்கலாம். ஈரானுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோட நம்ம சிம்ம லக்னம்னு பார்த்துட்டோம். 8ஆம் இடத்துல வந்து சூரியன் செவ்வாய் புதன் இருக்குது. இது மேலே வந்து இப்போ கோச்சார சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக சூரியன் செவ்வாய் சனி எது சேர்ந்தாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான பாதிப்புகளை சந்திக்க வேண்டியதானே வரும். அது மட்டும் இல்லாமல் 3வது பார்வையாக சந்திரனையும் சனி பார்க்கறதுனால இந்த நெருக்கடி வந்து ரொம்ப மோசமான காலகட்டங்களில் போயிட்டுருக்கு. போரை சந்திக்கக்கூடிய இரு நாட்டு ஜாதகங்களையும் பார்த்துட்டோம். இந்த போரில் முக்கியமான என்னதான் இஸ்ரேல் இருந்தால் கூட அமெரிக்காவோட பங்கு தானே ரொம்ப முக்கியமான பங்காக இருக்கும். அமெரிக்கா எல்லாருக்குமே தெரியும், அது வந்து மிதுன ராசின்னு தான் நம்ம எடுப்போம் உலகியல் ஜோதிடப்படி. ஏன்னா இரட்டை கோபுரங்கள் இந்த மாதிரி எல்லாமே ட்வின் டவர்ஸ் இதெல்லாம் வைக்கும்போது அமெரிக்கா வந்து மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இப்போ ஜென்ம குரு நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டால் போதும்.
ஜென்மகுரு என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஜென்மகுரு சிறைப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம். இந்த சிறைப்படுத்தும்ங்கிறது வந்து மக்களை வந்து அங்கங்கே மூவ் பண்ண விடாத செய்கிற வேலையும் சேர்த்து தான் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் தப்பு தப்பாக நடக்கிற விஷயங்களுக்கு கூட இந்த ஜென்மகுரு சிறைப்படுத்தும்ங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அடுத்து பார்க்கும்போது 10ஆம் இடத்தில் சனி இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த 3 நாடுகள் சம்பந்தப்பட்ட இந்த ஒரு போருங்கிறது வளைகுடா நாடு வந்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அங்கேருந்து மற்ற இடங்களுக்கு செல்லக்கூடிய அந்த ஹோர்முஸ் நீரிணை வந்து மூடப்பட்டதாக ஈரான் அறிவித்ததுனால கிட்டத்தட்ட அதற்கான பாதிப்பும் வரக்கூடிய ஒரு விஷயங்களை சந்திக்க போகிறோம். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது போருக்கு காரணமான கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சூரியன், செவ்வாய், சனி இந்த 3ஐயும் வச்சு தான் நம்ம பார்க்கணும். நிச்சயமாக இது உங்களுக்கு வந்து பயனுள்ளதாகவும் உங்களுடைய ஜோதிட ஞானத்தை, ஜோதிட அறிவை மேலும் வளர்த்து கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.